Welcome to The Short Truth, unveiling history, one short video at a time. ஒரு நிமிடம் உங்கள் மனதை கவனித்து பாருங்கள். அதில் எந்த நடக்கிறது? அமைதியா அல்லது குழப்பமா? நம்ம வாழ்க்கையில் பெரும்பாலும் பிரச்சனை வெளியுலகத்தில் இல்லை. அது நம்ம மனத்துல தான் நடக்குது. ஒரே நேரத்தில் பல சிந்தனைகள். நான் சரியான முடிவை எடுத்தேனா? அவர்கள் என்ன நினைப்பாங்க? நான் தோல்வியடைந்தா என்ன ஆகும்? இந்த மாதிரி 1000 சிந்தனைகள் மனத்துக்குள் ஓடிக்கொண்டே இருக்கும். இந்த நிலைக்கு ஒரு பெயர் இருக்கு, மென்டல் நாய்ஸ். ஆனா இதற்கு எதிரான ஒரு நிலையும் இருக்கு. அதுதான் மென்டல் கிளாரிட்டி, ஒரு அமைதியான மனநிலை, ஒரு தெளிவான சிந்தனை. இந்த வீடியோவில் நாம் பார்க்கப் போவது, மனம் எப்படி குழப்பமாகிறது, அதை எப்படி அமைதியாக்கலாம், மென்டல் நாய்ஸ் என்ன. மென்டல் நாய்ஸ் என்றால் நம்ம மனதில் இடைவிடாமல் ஓடும் பயனற்ற சிந்தனைகள். ஒரு விஷயம் நடந்ததும் மனம் அதை பத்தி 1000 கதைகள் உருவாக்கும். ஒரு நண்பர் மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணலனா மனம் என்ன நினைக்கும்? அவன் என்னை இக்னோர் பண்ணிட்டானா? நான் ஏதாவது தவறு பண்ணிட்டேனா? அவன் கோபமாயிருக்கானா? ஒரு சாதாரண விஷயம், ஆனா மனம் அதை அன்னெசசரி ப்ராப்ளமா மாற்றிவிடும். இதுதான் மென்டல் நாய்ஸ். மென்டல் நாய்ஸ் ஏன் வருகிறது? முதலாவது காரணம் இன்ஃபர்மேஷன் ஓவர்லோட். இன்றைய உலகத்தில் நாம் ஒரு நாளில் பெறும் தகவல் அளவு பழைய கால மனிதன் ஒரு மாதத்தில் கூட பெறமாட்டான். சோஷியல் மீடியா, நியூஸ், வீடியோஸ், நோட்டிஃபிகேஷன்ஸ். மனம் ஒருபோதும் ரெஸ்ட் எடுக்க முடியவில்லை. இரண்டாவது காரணம் கம்பேரிசன். சோஷியல் மீடியால மற்றவர்களின் வாழ்க்கையை பார்த்தால் நாம் என்ன நினைப்போம்? அவன் ஆல்ரெடி சக்சஸ், நான் இன்னும் எதுவும் அச்சீவ் பண்ணல. இந்த கம்பேரிசன் மனதில் இன்செக்யூரிட்டியை உருவாக்கும். மூன்றாவது காரணம் ஃபியர். ஃபெயிலியர் ஃபியர், ரிஜெக்ஷன் ஃபியர், ஜட்ஜ்மெண்ட் ஃபியர். இந்த பயங்கள் மனதை ஒரு நாய்ஸி பிளேஸாக மாற்றிவிடும். மென்டல் கிளாரிட்டி என்றால் என்ன? மென்டல் கிளாரிட்டி என்பது மனம் காமாகவும் தெளிவாகவும் இருக்கும் நிலை. இந்த நிலை வந்தால் முடிவெடுக்க எளிதாக இருக்கும், ஃபோக்கஸ் அதிகரிக்கும், ஸ்ட்ரெஸ் குறையும், வாழ்க்கை சிம்பிளாக தோன்றும். ஒரு எக்ஸாம்பிள் இமேஜின் பண்ணுங்க. ஒரு பெரிய லேக். காற்று அதிகமாக இருந்தால் அந்த லேக் சர்ஃபேஸ் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அதில் ரிஃப்ளெக்ஷன் தெரியாது. ஆனா லேக் காமாக இருந்தால் அதில் ஸ்கை கூட தெளிவாக தெரியும். அதே மாதிரி மனம் காமானாதான் கிளாரிட்டி வரும். மென்டல் நாய்ஸ் வாழ்க்கையை எப்படி பாதிக்கிறது? மென்டல் நாய்ஸ் இருக்கும்போது சின்ன விஷயத்துக்கும் பெரிய கன்ஃபியூஷன் வரும். எந்த டெசிஷன் எடுக்க வேண்டும் என்று தெரியாது. மனம் ஃபியூச்சர் பற்றி அன்னெசசரி வரி செய்யும். பல நேரங்களில் மனம் நடக்காத விஷயத்துக்கே பயப்படும். இதனால் ஆங்ஸைட்டி உருவாகிறது. ஃபோக்கஸ் கூட குறைந்துவிடும். ஒரு வேலை செய்யும்போது மனம் வேற விஷயங்களை நினைக்கும். இதனால் ப்ரொடக்டிவிட்டி குறையும். மென்டல் கிளாரிட்டி எப்படி உருவாகிறது? மென்டல் கிளாரிட்டி ஒரு ஹேபிட். அதை டெவலப் செய்யலாம். முதல் ஹேபிட் சைலன்ஸ். ஒரு நாளில் 10 நிமிடம் அமைதியாக அமருங்கள். ஃபோன் இல்லை, மியூசிக் இல்லை, ஜஸ்ட் சைலன்ஸ். மனம் ஸ்லோலி காமாக ஆரம்பிக்கும். இரண்டாவது ஹேபிட் ஜர்னலிங். உங்கள் தாட்ஸை எழுதுங்கள். மனம் நிறைய சிந்தனைகளை வைத்திருக்க முடியாது. நீங்கள் எழுதும்போது மனம் லைட் ஆகும். மூன்றாவது ஹேபிட் ரெடியூஸ் இன்புட்ஸ். நம்ம பிரெயின் கார்பேஜ் பின் அல்ல. அன்னெசசரி கான்டென்ட் மனதை கிளட்டரா மாற்றும். அதனால் இன்ஃபர்மேஷன் டயட் முக்கியம். நான்காவது ஹேபிட் நேச்சர். நேச்சர் மனதை ரீசெட் செய்யும். ட்ரீஸ், விண்ட், ஸ்கை, இந்த சிம்பிள் விஷயங்கள் கூட மனதை காமா மாற்றும். கிருஷ்ணா சைக்காலஜி இன்சைட். பகவத்கீதையில் ஒரு பவர்ஃபுல் மொமெண்ட் இருக்கு. குருக்ஷேத்திர போரில் அர்ஜுனன் கம்ப்ளீட்லி கன்ஃபியூஸ்ட். அவன் மனம் ஃபுல் மென்டல் நாய்ஸ், ஃபியர், டவுட், இமோஷன். அப்போ கிருஷ்ணர் அவனிடம் என்ன சொல்கிறார்? மனதை காமாக்க சொல்கிறார். மனம் காமான பிறகுதான் அர்ஜுனனுக்கு கிளாரிட்டி வருகிறது. இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய லெசன் என்ன? கிளாரிட்டி ஆல்வேஸ் கம்ஸ் ஆஃப்டர் சைலன்ஸ். ஃபைனல் மெசேஜ். நம்ம வாழ்க்கையில் 2 நிலைகள் இருக்கின்றன. மென்டல் நாய்ஸ், அதில் ஸ்ட்ரெஸ் இருக்கும், கன்ஃபியூஷன் இருக்கும், ஆங்ஸைட்டி இருக்கும். ஆனா மென்டல் கிளாரிட்டி, அதில் பீஸ் இருக்கும், ஃபோக்கஸ் இருக்கும், விஸ்டம் இருக்கும். வாழ்க்கை பிரச்சனைகள் இல்லாததால் கிளாரிட்டி வராது. மனம் காமானதால் கிளாரிட்டி வரும். ரிமெம்பர் திஸ் லைன். A noisy mind creates problems. A clear mind creates solutions. உங்கள் மனதை ஒரு பேட்டில் ஃபீல்டாக மாற்ற வேண்டாம். அதை ஒரு பீஸ்ஃபுல் டெம்பிளாக மாற்றுங்கள்.
அப்போ வாழ்க்கை இட்செல்ஃப் சேஞ்ச் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் உதவியாக இருக்கும் என்று நினைத்தால் ஷேர் செய்யுங்கள். உங்கள் தாட்ஸ் என்ன என்று கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னும் இப்படிப்பட்ட மீனிங்ஃபுல் வீடியோஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை பிரஸ் செய்யுங்கள். நன்றி.